ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி என்பது வந்து பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு என்று சொல்லலாங்க. இந்த மாப் மென்டாலிட்டி, இந்த கூட்ட மனநிலை என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட முறையில சரி, தவறு என்பதை யோசிப்பதை விட்டுட்டு, ஒரு கூட்டமாக சேர்ந்து, ஒரு கூட்டத்துடைய உணர்ச்சி, கோபம், பொறாமை, அந்த கூட்டத்துடைய கருத்தோடு சேர்ந்து செயல்படுவது. ஸோ இந்த இடத்துல தனி மனசாட்சி என்பது மங்கிடும். ஏன்னா குரூப்பா சேர்ந்து செயல்படுறாங்க. கடுமையான தவறு கூட சாதாரணமாக தோன்றும். கூட்டத்துல இருக்கும்போது ஒரு மனிதன் தனியாக இருப்பதை விட அதிக தவறு செய்வான். ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி ஒருத்தவங்க கிட்ட வந்துச்சுன்னா, நல்லவர்கள் கூட என்ன செய்வாங்க? கூட்டமாக சேர்ந்து பெரும் பெரும் அநீதிகளை செய்வாங்க. பொறுப்புகள் குறைந்துவிடும். மனசாட்சி அந்த இடத்துல பலவீனமாகிவிடும். பாவம் வந்து சாதாரணமாக தோன்றும். இந்த மாப் மென்டாலிட்டி இருக்கும்போது. பாவம் அழகுபடுத்த கூட படும் என்று சொல்லலாம். அதீத மோசமான யோசனைகள் கூட இயல்பாக மாறிவிடும் இந்த மாப் மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா. ஸோ எப்படி சூரா யூசுப் வந்து இந்த மாப் மென்டாலிட்டிக்கு ஒரு அழகான மறுப்பை கொடுக்குது என்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த காலத்துல முக்கியமா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு குழப்பம், ஃபித்னா என்று சொன்னால் இந்த மாப் மென்டாலிட்டி என்று சொல்லலாங்க. மாப் சைக்காலஜி என்றும் சொல்லுவாங்க. அந்த மாப் மென்டாலிட்டி என்ன அப்படின்னா என்னன்னா, ஒரு கும்பல் மனப்பான்மை என்று சொல்லுவாங்க. ஒரு கும்பல் மனநிலை என்றும் சொல்லுவாங்க. கூட்ட மனப்பான்மை என்றும் சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த மாப் மென்டாலிட்டி என்பது ஹர்ட் மென்டாலிட்டி என்று கூட சொல்லுவாங்க. இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குழுல இருக்கக்கூடிய தனி நபர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த தனிப்பட்ட நம்பிக்கைகள் அல்லது ஒழுக்கங்களிலிருந்து கணிசமாக வேறுபடும் நடத்தைகள் மற்றும் அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வை குறிக்கிறது. இந்த கூட்டு நடத்தை வந்து பல்வேறு அமைப்புகள்ல வெளிப்படும்னு சொல்லலாம். நண்பர்களுடனான சிறிய கூட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பொது நிகழ்வுகள்ல பெரிய கூட்டம் வரை இது போய் முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, மாப் மென்டாலிட்டினா ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட முறையில இது சரி, இது தவறு என யோசிப்பதை விட்டுட்டு, ஒரு கூட்டத்தின் உணர்ச்சியோடு இணைந்து சிந்திக்க தொடங்குவதுதான் இந்த மாப் மென்டாலிட்டி. இதனுடைய முக்கிய அடையாளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவை விட உணர்ச்சி மேலோங்கும் இந்த மென்டாலிட்டில. எல்லாரும் சொல்றாங்க என்பதே வந்து உண்மையாக மாறிடும். மேலும் வந்து பொறுப்பு வந்து பிரிந்து போகும். யாரும் முழு பொறுப்பு எடுக்க மாட்டாங்க அதுல. மிக கடுமையான செயல்கள் கூட சாதாரணம் போல தோன்றும் இந்த மென்டாலிட்டி இருந்ததுன்னா. எதிர்ப்பு குரல்கள் எல்லாமே அடக்கப்படும். அதாவது ஒரு கூட்டம் வந்து இது சரியா என்று கேட்காது. மாறாக, நாம் எல்லாரும் இப்படிதான் உணர்றோமா என்ற கேள்வியை அது கேட்கும். சூரா யூசுப் வந்து இதற்கு தகுந்த மறுப்பை கொடுக்கிறது என்று சொல்லலாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களிடையே இந்த மாப் மென்டாலிட்டி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை முதலாவது. இது காலல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பத்துன் இன்ன அபானா லஃபீ தொலாலிம் முபீன். 12வது அத்தியாயம் 8வது வசனம். யூசுப் மற்றும் அவங்களுடைய சகோதரர்கள் எங்களை விட எங்கள் தந்தைக்கு அதிகம் நேசமானவர்கள். ஆனால் நாங்க ஒரு வலிமையான கூட்டமாக இருக்கிறோம், உஸ்பாவாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நிச்சயமாக எங்கள் தந்தை தெளிவான வழி தவறல்ல இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினாங்க. இதுல பாருங்க, இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, உஸ்பத்துன், அதாவது நாங்கள் பலர் இருக்கிறோம் எண்ணிக்கையில, அதை நியாயப்படுத்தினாங்க. அதை கொண்டு எங்களை தானே அப்பா அப்பா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களோட உள்ளத்தை சோதித்து பார்க்காம, சுய பரிசோதனை செய்யாம தந்தை மீது குற்றம் சாட்டினாங்க. யாக்கூப் நபி வந்து ஒரு நபி, அவங்க சிறந்த முறையில பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அப்பாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நல்ல பிள்ளைகளை தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல கேரக்டர் உடையவங்களை தான் பிடிக்கும். பேட் கேரக்டர் உடையவங்க மேல அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. அந்த ஒரு கண்ணியம், இது போன்ற விஷயங்கள் இருக்காது. ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி எப்பவுமே வந்து அதிகாரத்தை தான் குறை சொல்லுமே, குற்றம் சொல்லுமே தவிர சுய பரிசோதனை செய்ய மாட்டாங்க. ஸோ பொறாமையின் காரணமாக அவங்க இப்படி சொன்னாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த தந்தையாக இருந்தாங்க. ஸோ எந்த தயக்கமும் இல்லாம என்ன சொல்றாங்க? உக்துலு யூசுஃப அவ் இத்ரஹூஹு அர்தனி யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் என்று சொன்னாங்க. யூசுஃபை நம்ம கொன்னுடலாம், அல்லது எங்கேயாவது தூரத்துல அவனை போட்டுடலாம். அப்போ வந்து உங்களுடைய தந்தையோட முழு கவனமும் உங்களுக்கே இருக்கும் என்று அவங்க நினைச்சாங்க. ஸோ இந்த இடத்துல கொலை செய்வது ஏதோ ஒரு சின்ன சாதாரண விஷயம் போலவும், விருப்பம் போலவும் சொல்லப்படுது இல்லைங்களா? அதிர்ச்சி இல்லை அவங்களுக்கு, தயக்கமும் இல்லை இதை சொல்றதுக்கு. ஸோ இந்த கூட்ட மனப்பான்மையுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கூட்டத்துல அதீதமான கருத்துக்கள் கூட சாதாரணமான கருத்துக்களாக தோன்றிவிடும். பிறகு இந்த மென்டாலிட்டினால பாவத்தை செய்துவிட்டு பின்னர் நல்லவனா ஆகிக்கொள்ளலாம் நம்ம என்று நியாயப்படுத்தி என்ன செய்வாங்க? அந்த பிழைகளை அவங்க செய்வாங்க. தக்கூனு மின் பாதிஹி கௌமன் சாலிஹீன் என்று சொன்னாங்க. அதன் பிறகு நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிடலாம், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம் யூசுஃபுடைய கதையை என்று அவங்க சொன்னாங்க.
ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப பாவம் செஞ்சிரும், பிறகு தௌபா செஞ்சுக்குவோம் அப்படின்ற மென்டாலிட்டி. இப்ப தவறு செய்யறது பரவாயில்ல, பிறகு அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மாப் மென்டாலிட்டி என்பது. மேலும் வந்து பொறுப்பு சிதறுதல், நம்ம நேற்றே பார்த்த மாதிரி டிஃபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவாங்க. அந்த சகோதரர்கள் இப்படி சொல்லல, நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லல. நாம் என்ன செய்யலாம், சேர்ந்து அவங்களை அகற்றி விடலாம் என்று தான் சொன்னாங்க. ஸோ வந்து பொறுப்பு அனைவரிடமும் பங்கிடப்பட்டால் அந்த இடத்துல மனசாட்சி பலவீனமாக ஆகிவிடும். நிறைய பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் கூட சாதாரணமாக தோன்றிடும். மனசாட்சி வந்து அதை வந்து பெரிய விஷயமா பார்க்காது. பால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப வல்குஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி என்று அந்த ஒரு சகோதரர் சொன்னார் இல்லைங்களா, யூசுஃபை கொல்லாதீங்க, அவனை கிணற்றின் அடியில போட்டுடலான்னு சொல்லி. இது வந்து எல்டர், பெரிய சகோதரர் என்று, மூத்த சகோதரர் என்று உலமாக்கள் சொல்றாங்க. அவர் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு, கொலை செய்யக்கூடாது. ஆனா என்ன செஞ்சாரு, அவங்களுடைய அநீதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ ஒரு கூட்டத்தோடு ஒருத்தவங்க செயல்படும் போது, இந்த மாப் மென்டாலிட்டியில இருக்கும்போது ஒரு மென்மையான எதிர்ப்பு கூட அந்த பாவத்தை நிறுத்தாமல் ஆதரிக்கிற மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அடுத்ததாக டீஹியூமனைசேஷன் ஆரம்பிச்சிடும். அதாவது மனித தன்மை நீக்கப்பட்டு விடும். அவர்கள் ஒருபோதும் சொல்லல எங்கள் சகோதரன் யூசுப் என்று சொல்லல, மாறாக யூசுப் என்றுதான் அவரை வந்து அடையாளப்படுத்தினாங்க. உறவை சொல்லி காட்டாமல் பெயரை சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தவருக்கு அநீதி செய்வது வந்து எளிதாக ஆகிவிட்டுச்சு. அவங்களுக்கு உறவை சொன்னால் அவங்களுக்கு மனம் பதறி இருக்கும். அதுல பேரை சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து மனித தன்மை வந்து நீக்கப்பட்டுச்சு. கடைசியாக இந்த மாப் மென்டாலிட்டி இருக்கிறோம், அவங்களுடைய செயல் முடிஞ்ச பிறகு கூட்டத்தை கழிச்சிட்டு போயிடுவாங்க. யூசுஃபை கிணத்துல போட்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மத்தியில அமைதி வரல, நிம்மதி வரல. அவங்க எதிர்பார்த்த அந்த நிம்மதி கிடைக்கல. பயம் வருது, அச்சம் வருது, பொய்கள் ஒண்ணு ஒண்ணா ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாப் மென்டாலிட்டியில இருக்கிறவங்க ஒரு கூட்டமா இருக்கும்போது அநீதி செய்யும் முன்னாடி வலிமையா இருப்பாங்க, அநீதி செஞ்ச பிறகு வெறுமையா ஆயிடுவாங்க, பயந்தாங்கொழிகளா ஆயிடுவாங்க. எப்போதுங்க உண்மை சத்தியம் என்பது எண்ணிக்கை அடிப்படையில தீர்மானிக்கப்படுறது கிடையாது. பல சகோதரர்கள் இருந்தாங்க, ஒன்றுபட்டாங்க, ஆனா தவறு செய்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தான் தனிமையில இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, உண்மையாக இருந்தார். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பவுமே ஆதரிப்பது பெரும்பான்மை அல்ல. பாதிக்கப்பட்டவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் பக்கம் தான் அல்லாஹ் என்ன செய்வான், நீதி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறார். இன்றைய உலகத்துல இதனுடைய ஒப்பீடுகள் பார்க்கலாம் இல்லைங்களா. சமூக ஊடக கூட்டங்கள் என்ன செய்யறாங்க, கேன்சல் கட்சியே செய்யறாங்க. ஒரே குற்றச்சாட்டு 1000 பேர் அதை ஷேர் செஞ்சிருவாங்க. விசாரணை எல்லாம் கிடையாது, உண்மையா என்னன்னா விசாரிக்கிறதுலாம் கிடையாது. இதனால என்ன ஆகுது, ஒருத்தருடைய முழு குணநலன்களே அழிக்கப்பட்டு விடுகிறது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொல்லுங்க இல்லது அகற்றிடுங்கன்னு சொன்னாங்களோ, அது போன்ற என்ன செய்வாங்க, கேன்சல் கல்ச்சர். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட்டமா சேர்ந்து ஒரு சோசியல் மீடியால அவர் என்ன செஞ்சிருது, அகற்றி விடுவது, அவரை பற்றி ஒண்ணுமே, அவரை கீழ்த்தரமாக ஆக்கி விடுவது. மேலும் அலுவலகங்கள்ல பார்க்கலாம் இல்லைங்களா, குற்றம் சாட்டக்கூட கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஒரு குழு சேர்ந்து ஒருத்தர் குற்றம் சொல்லுதுன்னா அதனுடைய மேலாளர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் இந்த மாப் மென்டாலிட்டி என்பது. குடும்பங்கள்ல கூட பார்க்கலாம், சில உறவுகள் என்ன செய்வாங்க, கூட்டாக சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒருவரை எதிர்த்து அனைவரும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலைகளை காட்டுவாங்க. பின்னாடி நம்ம தௌபா செஞ்சு நல்லவங்களை ஆக்கி கொள்ளலாம் என்று. அரசியல் சமூக வன்முறைகளை கூட பார்க்கலாம். கூட்டம் கூட்டமா கோஷங்கள் போடுவது, வன்முறைகள் செய்து அதை சாதாரணமாக பேசுவது. சூரா யூசுப் என்பது ஒரு குடும்ப கதை மட்டுமல்லங்க, வாராக ஒருத்தவங்க வழிகாட்டுதல் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு, நேர்வழி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு என்றால் அதை பற்றி எச்சரிக்கையும் சொல்லி காட்டுது. ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி, கூட்ட மனநிலை என்பது ஒருவருடைய தனிப்பட்ட சரி தவறு என்ற உணர்வு மறைந்து போகும். இது உள்ளத்துல வந்துச்சுன்னா, மேலும் கூட்டத்தினுடைய உணர்ச்சி மற்றும் எண்ணத்தோடு சேர்ந்து அந்த கூட்டம் என்ன முடிவு எடுக்குதோ அதன் வழியில செயல்படுவாங்க. சூரா யூசுப்ல பார்க்கலாம், பொறாமையை அனைவரும் பகிர்ந்து கொண்டாங்க இல்லைங்களா, எல்லா சகோதரரும். அதனால அவங்க செஞ்ச தவற கூட நியாயமாக தெரிஞ்சுது அவங்களுக்கு. நாம பலர் இருக்கிறோம் என்ற எண்ணம் வந்து அவர்களை தைரியமாக பாவத்தின் பால் தூண்டியது. கடுமையான செயல் அவங்க செஞ்சாங்க, யூசுஃபை அகற்றணும் என்று. அந்த செயல் கூட சாதாரணமாக அவங்களுக்கு தோன்றியது. பாவம் செஞ்சுட்டு பிறகு நல்லவங்களை ஆயிக்கலாம் என்று அவங்க நியாயப்படுத்தினாங்க அவங்களுடைய பாவத்தை. ஸோ பொறுப்பு வந்து அனைவரிடமும் பிரியும் போது மனசாட்சி அந்த இடத்துல பலவீனம் அடைஞ்சிடும். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
உண்மை ஹக் என்பது எப்போதும் பெரும்பான்மையோடு இருக்காது, சிறுபான்மையோடும் இருக்கும். ஸோ கூட்டத்துடைய ஒற்றுமை வந்து நியாயத்துடைய அடையாளம் கிடையாது, ஒரு கூட்டமா ஒற்றுமையா இருக்கிறாங்கன்றது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பவுமே ஆதரிப்பது கூச்சல் போடக்கூடிய கூட்டத்தெல்லாம் கோஷ்டங்களை இல்ல, மாறாக தனியாக இருந்தாலும் உண்மையில யாரு ஹக்குல நிலைத்து இருக்கிறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் ஆதரிக்கிறான். ஸோ இன்றைய உலகில் இதனுடைய நவீன வடிவங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கேன்சல் கல்ச்சரு, மேலும் அலுவலகங்கள்ல ஒருவரை வந்து பலர் சேர்ந்து குற்றம் சாட்டுவது, குடும்பத்தில் இல்லை சமுதாயத்தில் ஒருவரை தியாகம் செய்வது அவங்களுடைய சுயநலங்களுக்காக, அரசியல் சமூக வன்முறைகள், இது எல்லாமே இந்த மாப் மென்டாலிட்டியோட இன்றைய வடிவங்கள். ஸோ கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு தவறை செய்வதை விட தனியாக இருந்து உண்மையாக இருந்து தக்வாவோடு வாழ்வது அதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும்.